ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு டிஷ், அதாவது கார கொழுக்கட்டை வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதில் சுடு தண்ணி உப்பு ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் மாதிரி பிடிச்சி இதை ஆவியில் வந்து வேக வச்சு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கார கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு ரெண்டும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கணும். இதுக்கப்புறமா வந்து இதில் கொஞ்சமாக காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது உங்களுக்கு நல்லா காரமாக இருக்கும். அதனால் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இதில் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு வெங்காயத்துக்கு அளவாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கொழுக்கட்டையில் வந்து உப்பு சேர்த்துருக்கனால இதில் மட்டும் நமக்கு வெங்காயத்துக்கு அளவாக தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேவைப்படல அப்படின்னா மஞ்சள் சேர்த்தாமல் நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க கொழுக்கட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை எல்லாமே வந்து சேர்த்துட்டு இப்போ உப்பு பத்தலை அப்படின்னு நீங்கள் இந்த டைமில் வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் வந்து துருவி வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு லைட்டாக நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான காரக்கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வெண்ணிலா டிப்ஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.